வாழ்நாள்ல பெரியோர்களை விடுதலை பார்வை அன்பர்களுக்கு வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களுக்கு ஜாதி பெயருடன் அடையாள அட்டையா உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். அந்த அறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கு, குறிப்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழை எளிதாக்க அவர்களது பெயர், ஆதார் எண், முகவரி, குருதி பிரிவு, தொலைபேசி எண் ஆகியவற்றுடன் ஜாதியையும் இணைத்து அடையாள அட்டை ஐடென்டி கார்டு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் என்று தமிழ்நாடு வருவாய்த்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன் அறிவித்திருப்பது குழப்பத்தை உண்டாக்கும் அறிவிப்பாகும். மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோள்தான். ஆனால் அதை அடையாள அட்டையாக்கி தருகிறோம் என்பது வரவேற்கத்தக்கதல்ல, கண்டிக்கத்தக்கது. நேற்றே இது குறித்து கண்டனங்கள் எழுந்துவிட்ட நிலையில் இதுவரையில் எந்த ஒரு மறுப்பும் விளக்கமும் அரசு தரப்பிலிருந்து வராதது அதிர்ச்சிக்குரியது. அப்படி ஒரு திட்டம் இருந்தால் உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். ஆபத்தான விளையாட்டை ஆடக்கூடாது. அன்றாடம் இப்படி குழப்பமான அறிவிப்புகளை வெளியிடுவதும், ஆக்கப்பூர்வமான உரையாடல்கள், விவாதங்களுக்கு பதிலாக அக்கப்போர்களையே அரசியலாக பேசுவதும் இன்றைய தமிழ்நாட்டின் அரசியல் அவலம் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலில் ஓர் இயக்கம் தோற்றதினாலேயே அந்த இயக்கம் அழிந்து விடாது. நீதி கட்சியை எந்த கொள்கைக்காக தொடங்கினார்களோ அவர்களையெல்லாம் தேர்தல் அரசியலிலே நாம் தோற்கடித்து விட்டோம் என்று ஆரியம் கொக்கரிக்கிறது. இல்லை, மீண்டும் வருவோம், மீண்டும் எழுவோம், மீண்டும் மிக பெரிய திருப்பத்தை உருவாக்குவோம் என்று சாதித்து காட்டிய வரலாறுதான் சுயமரியாதை இயக்கத்தின் வரலாறு. திராவிடர் இயக்கம் எதிர்நீச்சல் அடித்துதான் வந்தது என்பதற்கு அருமையான எடுத்துக்காட்டுதான் இந்த சின்னாலப்பட்டு. எதற்கும் தயார், எப்போதும் தயார் என்ற முழக்கத்தோடு 1000 இளைஞர்கள் அறப்போராட்ட வீரர்கள் பட்டியலில் திண்டுக்கல் முதலாவதாக தம்மை இந்த மாநாட்டில் இணைத்து கொண்டுள்ளது என்று எதிர்நீச்சலில் வென்ற பெரியார் 80வது ஆண்டு விழா திறந்தவெளி மாநாட்டில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆற்றிய உரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. 93 84 என்ற தலைப்பில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர், விடுதலையின் ஆசிரியர், தந்தை பெரியாரின் வாழ்நாள் மாணாக்கர் அவரை பற்றிய பல்வேறு செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. 93 ஆண்டுகள் ஒருவர் வாழ்வது பெரிதல்ல. ஆமைகள் கூட 150 ஆண்டுகள் வாழ்கின்றன. இன்றைய மருத்துவ வசதியால் மனிதனின் வாழ்நாள் காலம் அதிகரிக்கிறது. 9 வயதில் ஒரு குழந்தை பேசுவது பெரிதல்ல. அதற்கும் குறைவான வயதில் பேசியவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அது பலருடைய வாழ்வில் தொடர்வதில்லை. தொடர்ந்து மேடை பேச்சாளராக இருப்பது பெரிதல்ல. மூட நம்பிக்கைகளையும் வெற்று பேச்சுகளையும் நகைச்சுவை துணுக்குகளையும் தோரணமாக்கி பிழைப்பு நடத்துவோர் உண்டு. 11 வயதில் திருமண விழாவிற்கு வாழ்த்துரை வழங்கியவர் நமது ஆசிரியர். 12 வயதில் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். 13 வயதில் மாநாட்டுக்கு கொடியேற்றி வைத்தார். 14 வயதில் பெரியார் படத்தை திறந்து வைத்து பேசினார். மாணவர் பருவத்திலேயே முழக்கம், புதுமை என்று 2 கையெழுத்து பத்திரிகைகளை நடத்தினார். பேச்சாளராக தொடங்கிய பொது வாழ்க்கை பிரச்சாரகர், மாணவர் கழக செயலாளர், எழுத்தாளர், வழக்குரைஞர், திராவிடர் கழகத்தின் கூட்டு செயலாளர், கழகத்தின் பொதுச் செயலாளர், விடுதலை நாளேட்டின் பொறுப்பாசிரியர், பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தின் செயலாளர், பெரியார் கல்வி நிறுவனங்கள் பலவற்றின் நிறுவனர், கல்வியாளர், திராவிடர் கழக தலைவர், பெரியார் மணியம்மை நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேந்தர், இந்தியா முழுமைக்குமான சமூக நீதி பாதுகாவலர், தகைச்சால் தமிழர் என்று 83 ஆண்டுகளில் அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளையும் வரித்து கொண்ட கொள்கையின் வெற்றிகளையும் திறம்பட செய்து வென்று காட்டும் விற்பனர் அவர்தான் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி. கடிகாரம் முள்கூட ஓட தவறிவிடும், ஆனால் இவரின் கால்களோ என்றும் ஓயாது என்று எழுதப்பட்ட பாடலுக்கு கூட இன்று வயது 45 ஆகிவிட்டது. ஆனால் இவரின் கால்களோ இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரின் எழுத்தோட்டம்,
பேச்சோட்டம், உயிரோட்டம் தான் சமூகத்தின் மூச்சோட்டம். நீள்க எம் தலைவர். 1943 ஜூன் 27 கடலூரில் முதல் கூட்டத்தில் ஆற்றத் தொடங்கிய உரையிலிருந்து தொடங்கிய தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணியின் பொது வாழ்க்கைக்கு இன்று வயது 84 தொடங்குகிறது. 92 ஆண்டு பத்திரிகையின் 64 ஆண்டு ஆசிரியர் என்பதும் 93 ஆண்டுகளில் 84 ஆண்டுகள் பொது வாழ்வு என்பதும் எவருக்கும் இல்லாத சிறப்பு, எவராலும் வெல்ல முடியாத சாதனை இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. பொது வாழ்விலும் தாண்டுக நூற்றாண்டை. அதுவும் உங்களால் தான் முடியும். உங்களால் முடியாதது யாராலும் முடியாது என கழகத் தலைவர் ஆசிரியர் அவர்களை பற்றி இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகாவை சேர்ந்தவரை நியமனம் செய்திருப்பதன் மூலம் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை தாவேக அரசு விட்டு கொடுத்து விட்டது என திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். நாடெங்கும் பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள டிஜிட்டல் கைது மோசடிகளை கட்டுப்படுத்த சிபிஐ அதிகாரிகள் நேற்று முன்தினம் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய உளவு பிரிவு புதிய தலைவராக IPS அதிகாரி மகேஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆப்பிரிக்காவின் சில பகுதிகளில் எபோலா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் பொது சுகாதார பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் ஏர் கவிதா 2.0 என்ற மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தை ஒன்றிய அரசு மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்நாள் அந்நாள் பகுதியில் தந்தை பெரியார் அவர்களுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கிய நாள் இன்று. அது பற்றிய செய்தியும், திராவிட இயக்க மூதாட்டி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களின் நினைவு நாள் குறித்தும் செய்திகள் வந்துள்ளன. குற்றாலத்தில் நடைபெற்று வரும் திராவிடர் கழகத்தின் 47ஆம் ஆண்டு பெரியாரியல் பயிற்சி பட்டறையில் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ் அவர்கள் கல்வி வளர்ச்சியும் தடுக்கும் முயற்சிகளும் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு எடுத்த வகுப்பு பற்றிய செய்திகள், உரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளன. கர்நாடகாவை சேர்ந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு அரசு பதவி. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமித்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அயோத்தி ராமன் கோவில் நிதி மோசடி வழக்கில் திரிணாமுல் காங்கிரஸ், உத்தவ் தலைமையிலான சிவசேனா கட்சிகளை உடைக்க இந்த நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சி மாறியவர்களுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி வழங்க மோடி அரசு முடிவு. சில அமைச்சர்கள் நீக்கவும் திட்டவட்டம். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாடு தழுவிய பிரதான் கோ பேக் பிரச்சாரத்தை தொடங்கியது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி. இந்திய கடவுச்சீட்டு என்பது ஒரு பயண ஆவணம் மட்டுமே என்றும் அது குடியுரிமைக்கான சான்று அல்ல என்றும் வெளியுறவு அமைச்சகம் அளித்த விளக்கம் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கடவுச்சீட்டு இல்லை என்றால் ஒரு தனிநபர் இந்திய குடிமகன் என்பதை துல்லியமாக எதுதான் நிரூபிக்கும் என கேள்வி எழும்பியுள்ளது. செல்வாக்கு மிக்கவர்கள் தப்பிவிட்டனர். ராமன் கோவில் விசாரணையை சாடிய சங்கராச்சாரியார். பாரதிய ஜனதாவின் இந்துத்துவாவை போலி என்று விமர்சனம். ஆரம்பத்திலிருந்தே ராமன் கோவில் விவகாரத்தில் தன்னிச்சையான முடிவுகளே எடுக்கப்பட்டுள்ளன. வேதங்களோ சாஸ்திரங்களோ அல்லது மத தலைவர்களின் ஆலோசனைகளோ பின்பற்றப்படவில்லை. அரசியல் தலைவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை கொண்டு அறக்கட்டளை அமைக்கப்பட்டது. அதே சமயம் சாதுக்கள், மடாதிபதிகள் மற்றும் பூசாரிகள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். சென்னை பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி சேர்க்கை வரும் ஜூன் 29ஆம் தேதி தொடங்குகிறது. மாநகராட்சியில் ரூபாய் 284 கோடி மதிப்பிலான 35 நடைபாதை ஒப்பந்தங்களை தமிழ்நாடு அரசு ரத்து செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் ரூபாய் 284 கோடியில் 35 நடைபாதைகளை சீரமைக்கும் ஒப்பந்தங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு விரைவில் நடத்தப்பட உள்ளது. அமோனியா வாயு கசிவு விபத்து, உயிரிழப்பு எண்ணிக்கை 15ஆக உயர்ந்துள்ளது. சென்னை பூங்காக்களில் பசுமை பரப்பு பணிகள். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தண்டமாணி நேரில் ஆய்வு செய்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள தெருக்கள் மற்றும் சாலைகளில் ஜாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான அரசாணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்குள் புகுந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்கியது தொடர்பான காட்சிப்பதிவு பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தங்கள் மாவட்டத்தில் அனைத்து வகை பள்ளி ஆசிரியர்களும் ஜூலை 10க்குள் இணைய வழியாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ். கண்ணப்பன் சுற்றறிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 920ஆக உயர்வு, 50,000 பேரை காணவில்லை என அதிர்ச்சி தகவல்.
பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலாவுக்கு 2 விமானங்களில் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பியுள்ளது. புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரும் நடிகருமான கே. பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இன்று காலை மறைவுற்றார் என்ற அதிர்ச்சி செய்தி நம்மை பெரிதும் வருந்தச் செய்கிறது. அண்மையில்தான் அவரது ஆசான் இயக்குனர் இமயம் புரட்சி கலைவேந்தர் பாரதி ராஜா அவர்கள் மறைவுற்றார். இந்நிலையில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு மேலும் துயரமளிக்கிறது. ஜாதியையும் தீண்டாமையையும் வருணாசிரம தர்மத்தையும் அப்பட்டமாக படம் பிடித்து துணிச்சலுடன் கேள்வி எழுப்பிய அவருடைய இது நம்மாளு திரைப்படம் பார்ப்பனர்களின் எதிர்ப்பையும் மிரட்டலையும் சந்தித்த போது நாம் அவருக்கு ஆதரவாக படம் வெளிவர துணை நின்றதுடன் அவரது இல்லத்திற்கே சென்று அவரை பாராட்டியது பெரிதும் மதிப்புடன் நோக்கியவர். இயல்பான அவரது நகைச்சுவை திறனால் பல திரைப்படங்களிலும் இத்தகைய கருத்துக்களை முன்வைத்தவர். தந்தை பெரியார் மீதும் நம் இயக்கத்தின் மீதும் பெரும் மதிப்பு கொண்டவர். அவரது மறைவுக்கு நமது ஆழ்ந்த இரங்கல். அவரது மறைவால் துயருறும் அவரது இணையர், மகன், மகள் உள்ளிட்ட குடும்பத்தினர், திரை உலகினர், கலைஞர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் இரங்கல் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் வரலாற்று சுவடுகள் பகுதியும், குற்றாலத்தில் நடைபெற்ற பெரியாரியல் பயிற்சி வகுப்பு குறித்த பல்வேறு வண்ணப்படங்களுடன் பல்வேறு செய்திகளும் முக்கிய தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி.